இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம். ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்ததால் பரபரப்பு. 8 மக்களவை தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு சதி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆலோசிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். நிதிஷ்குமாருக்கு எதிராக பேசிய ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்எல்சி பதவி நீக்கம் செல்லாது. தேர்தல் ஆணையத்தின் இடைத்தேர்தல் அறிவிப்பையும் ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். மகாராஷ்டிராவில் 18 கிராம மக்களுக்கு தலைமுடி கொட்டியதால் அதிர்ச்சி. பஞ்சாப், ஹரியானாவில் தரமற்ற கோதுமை கொள்முதல் செய்ததால் பாதிப்பு. வணக்கம். உக்ரைன் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து ரஷ்யாவுடன் அமெரிக்காவும் வாக்களித்தது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் சேர உக்ரைன் முடிவு செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது. இந்த பேரழிவு போர் தொடங்கி நேற்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு சுமார் $300 பில்லியன் அமெரிக்கா வழங்கி இருப்பதால் அதை திருப்பித் தர வேண்டும் அல்லது உக்ரைன் கனிம வளங்களின் 50% அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் நெருக்கடி கொடுத்து வருகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் ஐநா பொதுச்சபையில் அமெரிக்கா முன்வைத்த வரைவு தீர்மானம் நிராகரிக்கப்பட்டு உக்ரைன் கொண்டு வந்த தங்கள் சுய நிர்ணய உரிமையுடன் போரை அமைதியாக முடிக்க கோரும் தீர்மானம் ஏற்கப்பட்டது. அதன் மீது நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா உள்ளிட்ட 65 நாடுகள் பங்கேற்காமல் புறக்கணித்தன. 18 நாடுகள் எதிராக வாக்களித்த நிலையில் 93 நாடுகள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்காவும் வாக்களித்தது பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. கடந்த முறை தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது 140க்கும் மேற்பட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் தற்போது 93 நாடுகள் மட்டுமே வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபைக்கு மாறாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவால் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனிடையே வாஷிங்டனில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் உக்ரைன் போர் நிறுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறினார். இதனிடையே உக்ரைன் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் களமிறங்கியுள்ளன. இதற்காக 27 நாடுகள் இணைந்து அவசர மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளன. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் மார்ச் 6ஆம் தேதி இந்த மாநாட்டை நடத்த ஐரோப்பிய கவுன்சில் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் 8 மக்களவை தொகுதிகளை குறைக்க ஒன்றிய அரசு சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அது குறித்து விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த ஆபத்தானது என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ள நிலையில் அதுவே நாடாளுமன்றத்தில் நம் பலம் குறைய காரணமாகிவிடும் என்றால் எந்த வகையில் அது நியாயமாகும் என அவர் கேள்வி எழுப்பினார். ஜனநாயக முறையில் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்று திரு ஸ்டாலின் கூறினார். கூட்டாட்சியில் கோட்பாடுகளை பாதுகாக்கும் விதத்தில் நியாயமான வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு வழிமுறையை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது 39 மக்களவை தொகுதிகள் உள்ளதாகவும் ஆனால் அவற்றில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது.
அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இருந்து அதிக பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்றும் அதனால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்து நமது குரல் நசுக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் எச்சரித்தார். ஆகவே மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சித் தலைவர்களும் அரசியல் கடந்து பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கு எதிராக பேசியதற்காக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் மேலவை உறுப்பினர் திரு சுனில்குமார் சிங் பதவி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவரான அவர் கடந்த ஆண்டு பட்ஜெட் விவாதத்தில் பேசியபோது முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக மேலவையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் திரு சுனில்குமார் சிங்கின் நடவடிக்கை அருவருக்கத்தக்கதாகவும் உறுப்பினர் பேசக்கூடாதவையாக இருந்தாலும் அதற்காக அவரை மேலவையிலிருந்து நீக்கியது அதிகபட்ச தண்டனையாகும் என்று தெரிவித்தனர். மேலும் அவரை போலவே மேலும் சிலரும் அவ்வாறு பேசியுள்ள நிலையில் திரு சுனில்குமார் சிங் மட்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது சமத்துவமற்ற நடவடிக்கை என்று கூறிய நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 7 மாத காலம் அவைக்கு வெளியே இருந்ததே திரு சுனில்குமார் சிங்கின் தவறுக்கு போதுமான தண்டனையாக கருதலாம் என்று தெரிவித்தனர். எனவே பீகார் மேலவையிலிருந்து திரு சுனில்குமார் சிங் நீக்கப்பட்ட முடிவை ரத்து செய்வதாக அறிவித்த அவர்கள் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அவரது தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் அறிவிக்கையையும் ரத்து செய்தனர். இனி வரக்கூடிய நாட்களில் மேலவை நடவடிக்கைகளில் திரு சுனில்குமார் சிங் பங்கேற்கலாம் என்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட காலகட்டத்திற்கான ஊதியம், சலுகைகளுக்கான நிதியை வழங்க தேவையில்லை என்றும் தங்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் ரேஷன் கடைகளில் தரமற்ற கோதுமையை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு திடீரென தலைமுடி கொட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தின் புல்தானா மாவட்டத்தில் செயல்படும் ரேஷன் கடைகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கொள்முதல் செய்யப்பட்ட கோதுமை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை இந்த கோதுமையை வாங்கி சாப்பிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த 279 பேருக்கு திடீரென முடி கொட்டியது. கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தலைவலி, காய்ச்சல், தலையில் அரிப்பு, வாந்தி, பேதி உள்ளிட்ட அறிகுறிகளும் தென்பட்டன. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மாதிரிகளை சேமித்த பவாஸ்கர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த பாதிப்புகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட தரமற்ற கோதுமையே காரணம் என அம்மருத்துவமனை மேலாண் இயக்குநரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டாக்டர் ஹிம்மத் ராவ் பவாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் சேகரிக்கப்பட்ட கோதுமை மாதிரிகளை சோதனை செய்ததில் மகாராஷ்டிராவில் பயிரிடப்படும் கோதுமையை விட பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் பயிரிடப்படும் கோதுமையில் செலீனியத்தின் அளவு 600 மடங்கு அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செலீனியம் அளவு அதிகரித்ததே தலைமுடி கொட்டியதற்கு காரணம் என்றும் வெறும் 3 நாட்களிலேயே மொட்டை தலையாகி விடுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. செலீனியத்தின் அளவு இரத்தம், சிறுநீர், தலைமுடி ஆகியவற்றில் 35 முதல் 150 மடங்கு வரை அதிகமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செலீனியத்தின் அளவு அதிகரித்ததால் துத்தநாகத்தின் அளவு குறைந்து உடலில் சமச்சீரற்ற தன்மையை உருவாக்கிவிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோதுமையில் செலீனியம் வெளியில் இருந்து சேர்க்கப்படவில்லை என்றும் கோதுமை மணிகள் செடியில் உருவான போதே தோன்றியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உப்பு தண்ணீர், காரத்தன்மை உள்ள நிலம், தொடர் வறட்சி உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்ட கோதுமையில் இத்தகைய பாதிப்புகள் உள்ளதாகவும் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தரமற்ற கோதுமையை கொள்முதல் செய்ததே பாதிப்புக்கு காரணம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற போராட்டம் நடத்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. கச்சத்தீவு அருகே மீனவர்கள் 32 பேரை கடந்த 22ஆம் தேதி சிறைபிடித்த இலங்கை கடற்படையினர் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். இதன் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தண்டனை கைதிகள் அங்க இலங்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு 50 லட்சம் 1 கோடின்னு தண்டனை விதிச்சு அவங்க சிறையில சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட பேசி இந்த மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை நிறுத்தத்தால் தினமும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் 10,000க்கும் மேற்பட்டவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் படகுகளை விற்றுவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்ல நேரிடும் என்றும் அவர்கள் கூறினர். மத்திய பாஜக அரசின் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தபால் நிலையங்களை மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டனர்.
இந்தியை திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் மாணவர்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு மாணவர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சைதாப்பேட்டை ஆகிய இடங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் செய்த அந்த கூட்டமைப்பினர் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்காது என்று முழக்கமிட்டனர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கும்பகோணம், கரூர், மதுரை, ராமநாதபுரம், பட்டுக்கோட்டை, நெல்லை, ஈரோடு, சேலம் ஆகிய இடங்களில் தபால் நிலையங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி, பேரிடர் நிவாரண நிதியை உடனே வழங்க வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் மேலூரில் தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் கூட்டமைப்பினர் பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அழித்தனர். கிருஷ்ணகிரியில் பேரணியாக சென்று தபால் நிலைய பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை அழித்தனர். திருவண்ணாமலையில் பேரணியாக சென்ற மாணவர்கள் மத்திய அரசின் இந்தி திணிப்பால் தமிழ்நாடு மற்றொரு மொழி போருக்கு தயாராகிவிட்டதாக தெரிவித்தனர். இந்தி தேவையில்லை, தமிழ் இங்கிலீஷ் வச்சா நாங்க படிச்சுப்போம். இந்தியை எங்களுக்கு திணிக்காதீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ஓசூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், நாமக்கல், திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பேரணியாக சென்ற மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக சாடினர். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்கட்டமைப்புகளை சிதைக்கும் செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மகாராஷ்டிராவை சேர்ந்த 14 வயது ஆரியன் சுக்லா உலகிலேயே அதிக இலக்க எண்களை மனக்கணக்காக செய்து ஒரே நாளில் 6 கின்ன சாதனைகளை படைத்துள்ளார். துபாயில் நடந்த கின்ன சாதனை போட்டியில் 104 இலக்க எண்களை 30.9 நொடியிலும், 204 இலக்க எண்களை 1 நிமிடம் 9.68 நொடியிலும், 55 இலக்க எண்களை 18.71 நொடியிலும் கூட்டி விடையளித்து அவர் ஆச்சரியப்படுத்தினார். அதேபோல 5 இலக்க எண்களை 51.69 நொடியிலும், 8 இலக்க எண்களை 2 நிமிடம் 35.41 நொடியிலும் பெருக்கி ஆரியன் சுக்லா விடையளித்தார். 20 இலக்க எண்களை 10 இலக்க எண்களால் வகுப்பதில் 5 நிமிடம் 41 நொடிக்குள் விடை தெரிவித்தார். இந்த 6 கின்ன சாதனைகளை படைத்த அவருக்கு மனித கால்குலேட்டர் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இனி வருவது செய்தித் துளிகள். அமெரிக்க அரசின் டாட்ஜ் துறை தலைவராக உள்ள எலன் மஸ்க் அனுப்பும் இமெயிலுக்கு பதில் அனுப்ப தேவையில்லை என அமெரிக்க நிறுவனங்களுக்கான நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் தங்களது வேலை மற்றும் செயல்பாடுகளை மெயில் அனுப்ப வேண்டும் என்றும் அவ்வாறு அனுப்பாதவர்கள் பதவி விலகியதாக கருதப்படும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய CTRLS தகவல் மையத்தை சென்னையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 4000 கோடி ரூபாய் நேரடி முதலீடுகள் மற்றும் 50,000 கோடி ரூபாய் மறைமுக முதலீடுகளை ஈர்க்கும் இந்த டேட்டா சென்டர் பூங்கா சுமார் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழுவினர் பேச்சு நடத்தினர். பேச்சுவார்த்தை முடியும் வரை போராட்டம் நடத்தக்கூடாது என்று உயர் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. எனினும் திட்டமிட்டபடி சென்னை, திருச்சி, தஞ்சை, நாமக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அடுத்த லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் நகராட்சியுடன் இணைத்தால் விவசாயம் பாதிக்கும் என்று கூறினர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உள்பட்ட பள்ளப்பட்டியில் பேருந்து நிலையம் அருகே நேற்று முன்தினம் ஹஸ்னா என்பவர் தவறவிட்ட 1.5 பவுன் நகை பாப்புலர் எக்ஸ்பிரஸ் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் திரும்ப கிடைத்தது. 15,000 பேர் உள்ள அந்த குழுவில் நகை காணாமல் போனது பற்றி ஹஸ்னா பதிவிட்டார். நகையை கண்டெடுத்த ஜெயலானி என்பவர் வாட்ஸ்அப் குழுவை நிர்வகிக்கும் அபுதாகிரிடம் ஒப்படைத்தார். நகையை ஒப்படைத்த ஜெயலானியை பாராட்டி கௌரவித்த வாட்ஸ்அப் குழுவினர் உரியவரிடம் நகையை ஒப்படைத்தனர். உதகை அருகே ஆனைக்கட்டி பழங்குடியின கிராமத்திற்கு செல்லும் சாலைக்கு திடீரென வந்த புலி மான் கத்தியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மசேனகுடிக்கு சென்ற கிராம மக்கள் ஆனைக்கட்டிக்கு திரும்பி வந்த வாகனத்தின் ஓட்டுநர் எதிர்ப்பட்ட புலியை கண்டதும் வாகனத்தை நிறுத்தினார். அப்போது புலியை பார்த்து பயந்த ஒரு கடமான் எழுப்பிய ஓசையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த புலி வனப்பகுதிக்குள் சென்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பூங்கார் ஊராட்சியில் மத்திய அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 600 பெண் தொழிலாளர்கள் 9 வார சம்பள நிலுவைத் தொகையை வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 148 புள்ளிகள் உயர்ந்து 74,602 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 6 புள்ளிகள் சரிந்து 22,548 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,075 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து ரஷ்யாவுடன் அமெரிக்காவும் வாக்களித்தது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 8 மக்களவை தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ரேஷன் கடைகளில் தரமற்ற கோதுமையை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு திடீரென தலைமுடி கொட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.